மூளை சாண்ட்விச் சாப்பிட்டதே தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடாய் கிங் அப்படின்னு சொல்ற ரெஸ்டாரண்ட் தான் நீங்க வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாட்டிக் டிஷஸ், பீஃப், மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ், பீஃப் ஸ்பேர் பார்ட்ஸ், அமெரிக்கன் சாப்ஸ்னு ஒரு டிஷ் இருக்கா, முட்டையில இடியாப்பம் பண்றாங்க, மூளை சாண்ட்விச், சில்லி ஆம்லெட், இந்த மாதிரி பயங்கரமான எக்ஸாட்டிக் டிஷ்லாம் நிறைய பண்றாங்க. ஆக்சுவலா இன்னும் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு எனக்கு தெரியல. நானும் ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருக்கு போய் பாக்குறதுக்கு. இது கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பரம்ல இருக்கிற காந்தி ரோட் பகுதியில தான் இருக்கு. நீங்க ஜஸ்ட் மெயின் ரோட்ல இருந்து அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இங்க பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கும். பெட்ரோல் பங்க்ல இருந்து அப்படியே அடுத்த பில்டிங் நம்ம கடை தான். கடை வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் கூட்டாவே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாட்டிக் டிஷஸ் லைக் சவரொட்டி, நல்லி தோசை, இதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஹோட்டல்ல அடிச்சு மொத்தமா குடிக்க போறோம் இன்னைக்கு. லெட்ஸ் கோ இன்சைட். புரண்டா தெரிச்சிருச்சு. ஒரு வழியா இடத்த முடிச்சாச்சுல. ஒரு 1 hour நின்று போய் டோட்டலா உட்காரது சுத்தமா இடமே கிடைக்கல. அவ்வளவு க்ரௌடா இருந்துச்சு பிளேஸ். மூளை சாண்ட்விச் பாருங்க, மூளை சாண்ட்விச் ஸ்டஃப்டு சூப்பர். சிக்கன் தோசை பாருங்க, சோரட்டி தோசை வந்து எங்க ஓப்பனிங் இருக்குன்னே தெரியலடா. செட்டிநாடு கிரேவி வந்துருக்குது. இது அமெரிக்கன் சாப்ஸ் வந்துருச்சுங்க. மோஸ்ட் வெயிட்டட் சிக்கன் அமெரிக்கன் சாப்ஸ் வந்துருக்கு. இதுல இதுக்காக நம்ம ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சாப்பிடணும், டேஸ்ட் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ணி கேரளா பீஃப் கறி வந்துருக்கு பாருங்க. பயங்கரமான. ஆக்சுவலா இவங்க வந்து சொன்னாங்க பீஃப்ல வந்து நாங்க வந்து கார்ன்ஃபிளவரோ இல்லை எக்ஸ்ட்ராவோ எதுவுமே சேர்க்கறது இல்லை. ஒன்லி நேச்சுரல் ஃபிளேவர்ஸ் அண்ட் எந்த ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் சாப்ஸ் ஹியர். ஓகே, ஃபர்ஸ்ட் பைட் போயிடலாம். நல்லா ஸ்பைசியா, இன்னும் டேங்கி ஃபிளேவர்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. பியூர் அமெரிக்கன் சாப்ஸி அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் குட். அண்ட் சிக்கன் பீசஸ் போட்டிருக்காங்க. சிக்கன் பீசஸ் ட்ரை பண்ணிடுவோம். சிக்கன் பீசஸ் நல்லா வந்துருக்கு. குட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூளை சாண்ட்விச் வந்துருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உள்ள வந்து பிரெயினை ஸ்டஃப் பண்ணி பரோட்டாவை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க எக்கோட. ஆக்சுவலா அது போடும்போது பாத்தீங்கன்னா அந்த மூளை எடுத்து வச்சு அப்படியே கட் பண்ணாங்க பாருங்க. அங்கவே நான் விழுந்துட்டேங்க. ஆக்சுவலா வெரி 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 பார்க்கவே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு அந்த ஷார்ட்ஸ்லாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பைட் போயிடலாம். மூளை சாண்ட்விச் சாப்பிட்டதே தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். சூப்பரா இருக்கு. உண்மையில பெஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். இந்த புரோட்டாவோட அந்த கிறிஸ்பினஸ், அந்த உள்ள மூளையோட அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. நேச்சுரல் மைனஸ். சூப்பர். ஆக்சுவலா நான் மூளையோட பெரிய ஃபேன்லாம் கிடையாது, பட் டேஸ்ட் வெரி 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 நைஸ். கார்லிக் சிக்கன் பொடி தோசை. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உள்ள சிக்கன் எப்படி ஸ்டஃப் பண்ணிருக்கானா அப்படியே உதவுடா. இங்க பாரு, எல்லாத்தையும் சேர்த்து இப்படி எடுத்து இது ஆக்சுவலா யூஸ்வலா டிப்பிக்கல் கறி தோசை மாதிரி இல்லை. தோசையிலே டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் இருக்கு. அந்த கார்லிக்கோட டேஸ்ட் நல்லாவே தெரியுது. சிக்கன் சூப்பராக வந்துருக்குங்க. குட், வெரி குட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுவரொட்டி தோசை அப்படின்றது இப்பதாங்க நான் கேள்விப்படுறேன். அண்ட் சுவரொட்டியே இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. ஐ மீன் இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கடையில தான் ஈஸிலி அவைலபிலிட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தாம்பரம் இந்த சரௌண்டிங் அவ்வளோ பார்த்தது இல்லை. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஸ்டஃப்டு சவரொட்டியோட
சோரட்டி கடா ஸ்பைசி பபுள் கட் அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சோரட்டில ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூளை தோசை எடுத்து ஸ்டஃப் பண்ணி செட்நாட் கிரேவி, இந்த கிரேவி அப்படி லைட்டா ஊற்றி எடுத்து அந்த கிரேவி அல்டிமேட்டா இருக்கு. இவ்வளவு நாள் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கேன். இந்த கிரேவி எப்போதான் நான் மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். சாப்பிட்டதே இல்லை, சாப்பிட்றேன் ஃபர்ஸ்ட் டைம். வேற லெவல். இந்த செட்டிநாடு கிரேவிக்காகவே நீங்க கண்டிப்பா வரலாம். மஸ்ட் ட்ரை. ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலா நம்ம கேரளா பீஃப் சாப்பிட்றதுக்காக ஒரு புரோட்டா மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம். சிங்கிள் புரோட்டா வந்து அந்த அண்ணன் அடிச்ச அடியில புரோட்டா பிஞ்சிருச்சு. புரோட்டா தன்னுடைய வாழ்நாள் பலனே அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அண்ணன் அடிக்கும் போது அப்படியே ஆவி பறந்து அப்படியே வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதான் உங்களுக்கு போடுறேன், நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே ஒரு செல் மோடுக்கு போய் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நீங்களும் அந்த கடைக்கு வந்து அடிச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் கண்டிப்பா. ஓகே, இப்போ நம்ம கேரளா பீஃப் ட்ரை பண்ணிடலாம். கேரளா பீஃப் இங்க பாருங்க எப்படி இருக்கு. வாவ், இப்படி எடுத்து இந்த புரோட்டால தள்ளி இது இப்படி ரெண்டையும் இப்படி பேக் அப் பண்ணி பைட் போயிடலாம். சுடுது புரோட்டா பயங்கரம். இந்த கடையை நான் ஃபர்ஸ்ட் வச்சு சாப்பிட்ட ஐட்டமே கேரளா பீஃப் தான். ஏன்னா அங்கே அது இப்போ சாப்பிடலாம். இந்த கடையில் ரொம்ப நாளாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடும்போது இந்த கேரளா பீஃப் எப்படி இருந்துச்சோ இப்பயும் அதே டேஸ்ட்டோட அப்படியே வச்சுருக்காங்க. எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா பீஃப் கவராக இருந்தீங்கன்னா இந்த கேரளா பீஃப் கறி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பேர் இன் கடாய் கிச்சன். அல்சி அப்புறம் என்னப்பா சில்லி ரெடி ஆயிடுச்சா? சில்லி ஆம்லேட்டு என்னது? அண்ணன் அப்படிதான்ப்பா. அண்ணன் வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல பொறுக்கியா இருப்பேன், ஆன் ஸ்கிரீன்ல பூக்கியா இருப்பேன். அதான் எப்பயுமே நம்முடைய பாலிசி. ஓகே, the most awaited chilli omelette is here. ஆக்சுவலா இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு கால் நேரம் 20 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலா ப்ரோ வந்து எங்க கடையில இருக்க எக்ஸாட்டிக் டிஷ்ஷஸ்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாருங்க, நல்லா சில்லி சாஸை போட்டு நல்லா வேக வச்சிருக்காங்க. கொதிக்க இருக்கு, அப்படியே சுட இருக்கு. சில்லி சிக்கன் மாதிரி சில்லி ஆம்லெட். அவ்வளோ சில்லி சிக்கன் எப்படி இருக்கும், அதில் சிக்கனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதில் ஆம்லெட் போட்டு அப்படி அதான் நல்லா இருக்கு. குட். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. டோட்டலாக எல்லாமே உண்மையிலேயே நான் வந்து சாப்பிடாத டிஷ்ஷஸ் நிறைய இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த மூளை சாண்ட்விச் வந்து மஸ்ட் ட்ரை நான் இங்கே சொல்லுவேன். அண்ட் சிக்கன் கார்லிக் தோசை, சோவரொட்டி இங்கே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏரியாவில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல எங்க சோவரொட்டியில நிறைய வெரைட்டி பண்றாங்க. நான் கேட்டது வந்து சோவரொட்டி தோசை. ஸோ சோவரொட்டி தோசை கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க, ரொம்ப எக்ஸாட்டிக்கான டிஷ். அண்ட் ஃபைனலி எங்க சாப்பிட்டு கிளம்ப போறோம். ஆமாப்பா, முக்கியமான ஐட்டத்தை விட்டுட்டோம்ப்பா. இங்க பாரு, அமெரிக்கன் சாப்சியை கண்டிப்பா அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்க. அப்படியே டாப்ஸி மாதிரி மாறிடுவீங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. இந்த ஆப்பிள் ரொம்ப நேரமா கண்ணை ஊத்திக்கிட்டே இருக்கு. இப்படி எடுத்து போட்டுற வேண்டியதான். ஃபைனல் டச். ஓகே, செமையா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஷூட் இருக்காது, காமிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதையும் பாருங்க. என்னோட இன்ஸ்டா லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ப்ளீஸ் டு ஃபாலோ. அண்ட் கடையோட லொகேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கடைக்கு உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க, வந்து டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ப்ரோ ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்சுவலா. ஹலோ ப்ரோ, உங்க பேர் சொல்லுங்க. ராஜ்குமார். உங்க பேர் ப்ரோ? சக்திவேல். சக்திவேல், என்ன பண்றீங்க? டீச்சர்ல ஒர்க் பண்றேன், மேனேஜர். நானும் எம்ப்ளாயி. இங்க ரெகுலரா வருவீங்க? ஆமா ப்ரோ, ரெகுலரா. டேஸ்ட் வந்து பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்ன?
பரோட்டா சால்னா செமையா இருக்கு ஓகே ஓகே அல்டிமேட். அல்டிமேட். ஆமா ஃப்ரைட் ரைஸ் ரெகுலர் கஸ்டமர். கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. டெஃபினெட்லி ப்ரோ, மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். வீடியோ பாத்துருக்கேன் ப்ரோ, கண்டிப்பா, சூப்பரா கண்டிப்பா. இருக்கு. யூனிக்கா இருக்கு ப்ரோ உங்க வீடியோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ரொம்ப பெரிய லெவலா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப thanks. கண்டிப்பா ரொம்ப தேங்க்யூ. இல்ல ப்ரோ எல்லாமே ஸ்டார்ட் பண்றது அப்படியே இருக்கும். கண்டிப்பா. கண்டிப்பா நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்க விஷஸ் ரொம்ப வீடியோ பாத்துருக்கேன், ரொம்ப யூனிக்கா இருக்கும். கண்டிப்பா. இந்த வீடியோ பாருங்க யூடியூப். தேங்க்யூ so much. ஓகே தேங்க் யூ. ஹாய் ப்ரோ, அபுபக்கர் ப்ரோ நம்ம கூட இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எவ்வளவு நாளா அந்த கடை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ நான் இப்ப மார்க்கெட்ல இங்க தாம்பரம் மார்க்கெட்லயே வந்து ஒரு 5 இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அங்க இருந்து மூவ் ஆன் பண்ணி 1.5 இயர்ஸ் ஆகுது இப்போ. நல்லபடியா போயிட்டு சூப்பர். எப்படி ப்ரோ, நான் நல்லபடியா போய் நீங்க சொல்லவே வேணாம், ஏன்னா கிரௌட் அவ்வளவு தூரம் நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாமே ரெகுலர் கஸ்டமர் ப்ரோ. ஒரு தடவை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் கஸ்டமர் ஆயிடுவாங்க. ஃபுட் எல்லாமே செம சூப்பரா நீங்க இருந்துச்சு. சாப்பிட்டுருந்தீங்க. டெஃபினட்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மீன்ஸ் நேரம் நான் வெளியே சாப்பிடாத நிறைய டிஷ்ஷஸ் நீங்க சாப்பிட முடிஞ்சுச்சு. அதுக்காகவே உங்களுக்கு நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். Thank you. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இன்வைட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்களும் இந்த கடைக்கு வாங்க, வந்து உங்க மீலை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம அபுபக்கர் ப்ரோவை பார்த்துக்கோங்க. அவர் கண்டிப்பா உங்களை ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு நல்ல ஒரு சர்விங் சர்வீஸ் மைண்டோட பண்றாங்க. குட், வெரி குட். ஐ என்ஜாய்ட் மை மீல். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நீங்க இன்னும் மென்மேலும் நிறைய கடை வைக்கணும் என்னுடைய ஆசை. இருக்கட்டும், சந்தோஷம். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். நம்ம இன்னும் கண்டிப்பா. ஆமா ப்ரோ, உங்கள்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன் ப்ரோ. அந்த ஒரு பெயிண்டிங் ஒன்று வச்சிருந்தீங்க, அது ஆக்சுவலா செம கடையிலே மெயின் அட்ராக்ஷனா இருந்துச்சு. ஆமா bro. அது என்ன ப்ரோ மீனிங் அதுக்கு? இது அப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணது ப்ரோ. அத்தா வந்து ஸ்டால் வண்டி கடை மாதிரி போட்டிருந்தாங்க. சரி. அவங்க மார்க்கெட்ல. ஆமா, அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் தனியா இருக்காங்க. பாய் கடை சொன்னா மோஸ்ட்லி தாம்பரத்துல ஓகே. அவர்கிட்ட இருந்து வந்ததுதான். நான் இப்போ இது கடையை எடுத்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர். ஆமா, அதனால சரி பழச மறக்கூடாது, நினைவுக்காக கண்டிப்பா அதை மீனா போட்டுருக்கோம். இன்னும் பெருசா அடுத்த கடை போனா கூட கண்டிப்பா எல்லா கடையிலும் இது இருக்கும். இதை எலாபரேட் பண்ணி இன்னும் பெருசா கண்டிப்பா அது ஒரு எம்ப்ளமாவே நீங்க வைக்கலாம். ஏன்னா அந்த பெயிண்டிங்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ, மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. ப்ரோ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு ப்ரோ? சூப்பர். பரோட்டா சூப்பர் ப்ரோ. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செமையா இருந்தது. எஸ்பெஷலி உங்க வீடியோ ரொம்ப லைக் பண்ணுவேன். தேங்க்யூ. உங்க ஃபேஸ் கேட் வந்து அதான் ஆல்ரெடி சொன்னதுதான், மாதிரியே இருப்பீங்க. கண்டிப்பா வெரி குட் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. கண்டிப்பா ரொம்ப நன்றி. ப்ரோ. தேங்க்யூ. ஏய், இங்க பாருங்க, நம்ம மாப்பிள்ள வந்திருக்காங்க. என்ன மச்சான் இங்க வந்துட்டு இருக்கற? சாப்பிடலான்னு வந்தேன். சாப்பிடலான்னு வந்தியா? சாப்பாடுலாம் தீர்ந்து போச்சு, கிளம்பு.